ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து நம்ம மொபைல்லேருந்து எப்படி லேபை கனெக்ட் பண்ணுறதுன்னு. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். இது வந்து டீமூவர் கிடையாது. டீமூவர் வந்து நிறைய பேருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கிடையாது. இது வந்து கூகுள் குரோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து நம்ம லேபை வந்து கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் அப்ளிகேஷனு. இது வந்து ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷன் கிடைக்குது. நம்ம வந்து சுலபமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு குரோம் ரிமோட்னு சர்ச் பண்ணுங்கள். நான் மேலே ஸ்பெல்லிங் அடிச்சிருக்கல, அதே தான். ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதுதான் அப்ளிகேஷனு. டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். சரி, ஓப்பன் பண்ணதும் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிங்க. உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். சரியா? உங்களோட ஃபஸ்ட்டு எப்படி ஸ்க்ரீன் இருக்கும்னா, இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். யூ ஹேவ் நோ கம்ப்யூட்டர் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு. சரியா? இப்படி தான் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து மொபைலில் வந்து ஒன்றும் செய்ய வேண்டிய வேலைகள் ஒன்றும் கிடையாது. உங்கள் லேபில் தான் இனிமேல் வந்து ஒரு சின்ன செட்டிங்ஸ் பண்ணணும். அதை நான் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரியா? சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லேபில் வந்து கண்டிப்பாக வந்து கூகுள் குரோம் இருக்கணும். கூகுள் குரோம் வந்து இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிங்க. கூகுள் குரோம் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, உங்கள் செட்டிங்ஸ் என்ன, நான் என்னோடய கேமரா ஆன் பண்ணி நான் டெமோ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஆன் பண்ணதும் இந்த சைடில் பாருங்கள், ஒரு என்னோடய மவுஸ் போகுது பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள், கிளிக் 3 கோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து மோர் டூல்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போனாலே வந்து இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். எக்ஸ்டென்ட் இருக்குல்ல, எக்ஸ்டென்ஷன்ஸில் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் கிடைக்கும். இதான் இந்த பேஜ் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன, 3 கோடு, அடுத்து மோர் டூல்ஸு, அடுத்து வந்து எக்ஸ்டென்ஷனில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கேட் மோர் எக்ஸ்டென்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் மினிட்ல ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும். லோடிங் ஆகிட்டுருக்கு. எப்படி ப்ளே ஸ்டோரில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், அதே மாதிரி நம்ம குரோம்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன். CHROME குரோம். ப்ளே ஸ்டோரில் எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே நம்ம லேப்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பாருங்கள், ரிமோட் டெஸ்க்டாப்னு இருக்குல்ல, அதான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு பாருங்கள், ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ப்ளஸ் இருக்குல்ல, அந்த ப்ளஸில் கிளிக் பண்ணிங்கன்னா செக்கிங்னு வரும். செக்கிங்னு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆட்னு கொடுங்க. ஆட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இதில் வந்து ஜஸ்ட் மினிட். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த கூகுள் குரோம்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணதும் உங்கள் இதில் வந்து லான்ச்சினும் ஆகும். லான்ச்சின்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். லான்ச் ஸ்க்ரீன் ஓப்பன் நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இதில் வந்து வெப் ஸ்டோர் இருந்தால் ஆகாது, வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். வெப் ஸ்டோர் இல்லைன்னா வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதுதான் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற எல்லாமே இதில் தான் கிடக்கும். சரி, அப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணது இருக்குது பாருங்கள், இந்த இது தான் நான் மவுஸ் வச்சுருக்க பாருங்கள், இது தான். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும். இதில் வந்து பாருங்கள், மை கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கு கீழே கேட் ஆட்டர்னு இருக்குது பாருங்கள். நான் அதை இப்போ மவுஸ் வச்சுருக்கல, அதே இடம் தான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வரும். எம்ஏன்னு சொல்லிட்டு இது வந்து பேர், நம்ம பேர் வேணால் மாற்றிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கனெக்டிங்னா ஆகுது. சரி, ஒன்றும் பின்கோடு கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின்கோடு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் மினிட், நான் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து காட்டிடுறேன். ரிமோட் டிசேபிள், இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் இருக்கும். நல்லா பாருங்கள், எனபிள் ரிமோட்னு இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். எனபிள் வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா பின்கோடு கேட்கும். பின்கோடில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். 6 நம்பர் கொடுக்கணும். இப்போ நான் வந்து 123 கொடுக்குறேன். கீழே வந்து அதே சேம் நம்பர் கொடுக்குறேன், 123 கொடுத்து வந்து ஓகே கொடுக்குறேன். எனபிளிங் ஆகிட்டுருக்கு. ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து ஆகிடும். நெட்டோட வேகத்தை பொறுத்து வந்து கனெக்ட் ஆகும். என்னோடய நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. உங்கள் நெட்டில் வந்து ஸ்லோவாக இருந்தால் ஸ்லோவாக இருக்கும், ஸ்பீடாக இருந்தால் சீக்கிரமே கனெக்ட் ஆகிடும். ஜஸ்ட் மினிட் கனெக்ட் ஆகட்டும்.
பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஸ்க்ரீன் வந்து ரிமோட் கனெக்ஷன் ஃபார் திஸ் கம்ப்யூட்டர் ஹேவ் பீன் எனபிள்டு. அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இப்போ ஆகிடுச்சு, எனபிள் ஆகிடுச்சு ரிமோட். இனிமேல் வந்து நம்ம லேபில் நம்ம மொபைலில் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும், ரிமோட் பண்ண முடியும். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பேர் மாற்றிக்கலாம். இப்போ வந்து எம்ஏன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்காத பேர் இருக்குது, என்னோடய லேபில் இருக்குது. நான் பேர் வேணாலும் பேர் ஓகே கொடுத்துருக்கேன். கட்டிங் அது ஃபஸ்ட்டு வந்து பேர் மாத்திரம் தெரிக்கலாம். கொஞ்சம் என்னோடய நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ லேட் ஆகிட்டுருக்கு. நல்லா சொல்லிக்கிறேன், தெரிஞ்சுக்கிங்க. நம்ம இது கண்டிப்பாக பண்ணதுக்கு வந்து கூகுள் குரோம் இருக்கணும். கூகுள் குரோமில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கிங்க. சரியா, அதையும் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். என்னோட நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ அது பரவாயில்ல. இப்போ நான் எப்படி நம்ம லேபில் வந்து செட்டிங்ஸ் ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். என்னோடய மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் அப்படி பாருங்க. ஜஸ்ட் மினிட் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பேர் வந்திருக்கா எம்ஏ. ஜஸ்ட் மினிட், என்னது ஒன்றும் கனெக்டிங் ஆகலை. பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன், கனெக்டிங் ஆகிட்டுருக்கு. பின்கோடு கேட்குது. இப்போ நம்ம என்ட்ரு பண்ண பாருங்கள் பின்கோடு. அந்த பின்கோடை வந்து மறுபடியும் கொடுக்கணும். 123 கீழே வந்து டோன்ட் டாஸ்க், அதாவது மறுபடியும் நம்ம வந்து பின்கோடு கொடுக்கணுமா இல்லை வந்து வேணாமான்னு கேட்குது. உங்களுக்கு வேணுங்கிறது வந்து விருப்பப்பட்டதை கொடுத்துக்கலாம். சரியா, இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்டிங் ஆகிடுது. ஜஸ்ட் மினிட், கனெக்டிங் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம நெட்டோட வேகத்தை பொறுத்து இருக்குது, சீக்கிரம் கனெக்ட் ஆகிறதும் கொஞ்சம் லேட் ஆகிறதும். என்னோடய நெட்டு கொஞ்சம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஸோ வந்து டிலே ஆகுது. பாருங்கள் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப இனிமேல் வந்து நம்மளால் வந்து நம்ம லேப்பை வந்து கனெக்ட் பண்ணி ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேவா, நம்ம லேப் கனெக்ட் ஆனதுமே நம்ம லேப்லேயே ஸ்க்ரீன்லேயே காட்டும். யுவர் டிஸ்க்டாப் இஸ் கரண்ட்லி ஷேர்டு வித் நம்ம இமெயில் அட்ரஸ் கொடுத்து வந்து காட்டும். நம்ம வேணாம்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்லிக்கிறேன் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கீழே இந்த இடத்துல வந்து பாருங்கள் டிசபிள்னு இருக்கும், சாரி எனபிள்னு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்கள்கிட்ட பின்கோடு கேட்கும். மேலே என்ன பின்கோடு கொடுத்தீங்களோ அதே கீழே வந்து பின்கோடு கொடுக்கணும். 6 நம்பர்ஸ் கொடுக்கணும். கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும், எனபிள்னு வரும். எனபிள் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் இதை விட்டு வெளியில் போய்ட்டு உங்களுடைய லேபில் உங்களோட மொபைலில் போய்ட்டு குரோம் ரிமோட் டெஸ்க்டாப் வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் மறுபடியும் வேணால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் இப்போ கிளிக் பண்ணுறேன், கனெக்டிங் ஆகுது. பின்கோடு கேட்குது, பின்கோடு கொடுக்கணும். 123 நான் 123 தான் கொடுத்தேன், ஸோ நான் கொடுக்குறேன். டோன்ட் டாஸ்க்னு கொடுக்குறேன். மறுபடியும் வந்து பாஸ்வேர்ட் நம்மக்கிட்ட பின்கோடு கேட்காது. கனெக்ட் கொடுக்குறேன், கனெக்டிங் ஆகுது. என்னோடய நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து குயிக்காக வந்து டெமோ பண்ணுறீங்க. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இனிமேல் வந்து நான் என்னோடய லேப்பை வந்து சுலபமாக வந்து இயக்க முடியும். நல்லா இருக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது. செட்டிங்ஸ் உங்களுக்கு சொல்லி புரிகிறது வந்து வீடியோ வந்து கொஞ்சம் நேரமாக அதிகமாகலாம். ஆனால் வந்து நீங்கள் செய்யறதுக்கு வந்து வெறும் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான். இது 5 மினிட்ஸ் கூட கிடையாது. நீங்கள் வந்து சுலபமாக வந்து இயக்க முடியும். இதில் இருக்க மைனஸும் தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து லேபு கனெக்ட் ஆனதும் நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் தெரிகிற வந்து உடனே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டிலே ஆகுது. ஒரு 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரையும் டிலே ஆகுது. அதே தெரிஞ்சுக்கோங்க, உடனே வந்து ஸ்க்ரீன் காட்டலை. சரியா,
நம்ம மொபைல் நம்ம லேப்டாப் வந்து இயக்க முடியும். நல்லா இருக்குது. சரியா, ரொம்ப சுலபமாக வந்து இயக்க முடியும். நிறைய வசதிகள் இருக்குது. இதை விட்டு நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தாலும் ரொம்ப சுலபம் தான். மேலே 3 புள்ளியை கிளிக் பண்ணி டிஸ்கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா போதும், டிஸ்கனெக்ட் ஆகிடும். சரியா, இதில் இந்த எம்ஏன்னு சொல்லிருக்கல, இதையும் பேர் மாத்திரம் இருந்தாலும் மாற்றிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா, அதில் வந்து எம்ஏன்னு இருந்துச்சு, அதிலேயே நீங்கள் ஒரு பென்சில் ஐக்கன் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பேரை மாத்திரம் இருந்தாலும் மாற்றிக்கலாம். பேர் மாற்றினதுக்கப்புறம் பின்கோடு கேட்கும். அதே மாதிரி பின்கோடை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, பாய்.